சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு தெரியும், கடை பேக் டு கடைக்கு வந்திருக்கோம். இந்த கடையின் ஓப்பனிங் வந்து பார்த்துருப்பீங்க, இந்த கடையினுடைய எக்ஸ்டென்ஷனை வந்து பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக. அதை காட்டியிருந்தேன் நான் உங்களுக்கு. அதுக்கு மேலே உள்ள 2 ஃப்ளாட்ஸையும் வந்து செப்பரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த கடையிலேருந்து தனித்துவமாக்கி முந்தி உள்ளுக்கு இருந்த கடைக்கு உள்ளால போன ஆக்சஸை ரெண்டையும் பின்னுக்கு 2 சைட்டாலையும் காட்டியிருப்பேன். அந்த மேலே வந்து ரெண்டு ஃப்ளாட்ஸ் ப்ளஸ் ஒரு லொஃப்ட் கன்வர்ஷன் அடிச்சிருப்பேன் மேலுக்கு. இன்டர்னலாக லொஃப்ட் வந்து டோமர் இல்லை, உள்ளுக்குள்ளே ரூஃபின் ஹைட்டுக்குள்ளே இருந்ததை ஃபுல்லாக நாங்கள் கன்வெர்ட் பண்ணி ஒரு பாத்ரூம் அடித்து ஒரு ரூமோடு செய்திருப்போம். அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி எல்லாருமே என்னட்ட கடமை ஃபாலோவன் நாங்கள் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கு அந்த அப்டேட்டை காட்டுவோம். ரைட், கனகாலத்துக்கு பிறகு நான் இதை காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த காணொலி மறக்காமல் சேவ் பண்ணுங்கள். இந்த கடை மாதிரி கன பேர் கேட்டிருந்தீங்க, ஐடியா வரும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுறீங்களோ கமெண்ட் பண்ணுறீங்களோ இருக்கா, ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தரலாமே சொந்தங்களே. ரைட், கடையினுடைய இந்த சைட் பக்கம் இங்கே தான் டெலிவரி ஏரியா காட்டியிருந்தான். ரைட், இங்கே பாருங்கள், இதில் வந்து நாங்கள் சைட்டுக்கு வந்து டோரை கட் பண்ணி நாங்கள் இங்கே ஒரு ஆக்சஸ் வந்து கொடுத்துருப்போம். ரைட், சரிதானே. இப்போ அப்படியே நாங்கள் மேலே போய் பாருங்கள், ஸ்டெப்ஸ் ஒர்க்கில் நடந்து கொண்டு இருக்கு. நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி போகுதுண்டு. அப்படியே மேலே போனால் எப்படி வரப்போகுதுன்னு பாருங்கள். இது முதலே இருந்த ஃப்ளாட்ஸ், ஆனால் இந்த என்ட்ரி எக்ஸிட்டை வந்து நாங்கள் மாற்றிருக்கோம். நல்ல ஒரு அழகான டோர், எல்லாமே ஃபயர் ரேட்டட் டோர் வந்து வந்திருக்குது பாருங்கள். எந்த பெரிய ஒரு அமைப்பான உள்ள ஒரு ஃப்ளாட்ஸ், ஓப்பன் பிளான் கிச்சனோட சேர்ந்த மாதிரி வரப்போகுது. 2 ரூம், தனி பாத்ரூம். ரைட், பார்த்தீங்களா. இது அப்படியே நீங்கள் கீழே போனீங்கன்னு சொன்னால் அப்படியே போய் கீழே போவோம் பாருங்கள். என்ன ஒரு நல்ல ஒரு லைட்டிங், மேலே 2 விண்டோ ஏற்கனவே இருந்தது தான். ஃபினிஷிங்கை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அந்த கடையும் கட்டி முடித்து இதை செய்திருப்போம். இதுதான் அந்த கடைக்குள்ளே பின்னுக்குள்ளே எக்ஸ்டென்ஷன். வேலைகள் நடந்த வண்ணம் உள்ளன. ரைட், இது பின்னுக்கு அந்த 4 மீட்டர் எக்ஸ்டென்ஷனை பார்க்குறீங்க. அங்கால உள்ளதை நான் வேண்டதான். அது இப்போ இந்த கடைக்கு அங்கால அதே மாதிரி 2 பெட்ரூமில் வந்து வரப்போகுது. நல்ல மிகப்பெருந்த ஒரு பிரதேசம். அதே மாதிரி பாருங்கள், இப்போ இது அந்த நான் காட்டுற அந்த இடத்துல வந்து இதில் கிச்சன் வந்து வரப்போகுது. ஓப்பன் பிளான், பாய்லர் அதில் வெறும் அப்படின்ற அமைப்புகள். அதே மாதிரி இது வந்து பாத்ரூம் பார்த்திங்கன்னா தெரியும். மாய்ஸ்சரைசிங் பிளாஸ்டர் போட் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி சுற்றி வர ப்ளூ எல்லாமே ரெடியான நிலைமையில் இருக்குது. இது இன்னொரு ரூம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இந்த காணொலியை வந்து உங்களுக்கு இந்த இப்போ நான் காட்டுற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியாத ஆக்கள் இதுக்கு முந்தின காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுக்கு கீழே நீங்கள் முந்தின காணிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் காணொலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் எப்படி இந்த இடத்த எப்படி மாற்றிருக்கோம் சரி. சரியா, 2 ரூம். ரைட்டா, 2 அளவான ரூம் ஓட ஒரு செப்பரேட்டான ஒரு ஃப்ளாட்ஸ் கம்ப்ளீட் பியூர்லி செப்பரேட். முந்தி நல்ல ஒரு ஃபினிஷிங்கோட நல்ல ஒரு லுக்கோட அந்த மாதிரி வந்திருக்குது. சரிதானே.